தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். நம்ம மாநிலத்தோட சட்டம் ஒழுங்கு இருக்குல்ல, அது சார்ந்து கரெக்டாக இருக்கா இல்லையா, அந்த விஷயத்தை யாரை வச்சு முடிவு பண்ணணும்? டிஜிபியை வச்சு, சட்டம் ஒழுங்கு டிஜிபியை வச்சு. அப்பேற்பட்ட முக்கியமான நியமனம் இப்போ நடந்துருச்சு மக்களே. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதல்ல ஃப்ளாஷ்பேக்கை பார்த்துட்டு வந்துடுவோமே. தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியா கடந்த 2025 வருஷம் ஆகஸ்ட் 31 சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெற்றிருந்தாங்க. ஆக்சுவல் ப்ரொசீஜர் என்னன்னா, இது போல் டிஜிபி ஓய்வு பெறுறாங்க அப்படின்னா அதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே அதுக்கு யாரெல்லாம் தகுதியானவங்க அப்படின்ற ஒரு பட்டியலை ரெடி பண்ணுவாங்க. அடுத்து டிஜிபியா யார் அப்பாயின்ட் பண்ணாலும் உங்களுக்கு மனசில் ஓடுதுன்னு தமிழ்நாடு அரசு சார்ந்து முடிவெடுப்பாங்க. இது யூபிஎஸ்சிக்கு போகும். அவங்க அதுக்கப்புறம் அதை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ரைட்டு, லிஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க, இவங்கள ஓகேன்னு அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. அவங்க அந்த ரெக்கமெண்டேஷன் நம்மளுக்கு முன் வைப்பாங்க. இப்படி தான் சைக்கிளாக போகும். இப்படி ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இதை இப்போ நடக்கலைன்றதான் பெரிய குற்றச்சாட்டாகவே இருந்துச்சு. எலெக்ஷன் நெருங்கின டைம் வேறையா. ஆனால் பொறுப்பு டிஜிபியா வெங்கடராமன் இருக்கார்ல, இவர் மட்டும் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருந்தாருங்க. பொறுப்பு டிஜிபி, அவர் நிரந்தரமாக டிஜிபியா நம்ம எடுத்துக்க முடியாது. இதுக்கப்புறம் எலெக்ஷன் டைமில் என்ன ஆயிடுச்சு, தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, அவங்க சந்தீப் ராய் ரத்தோர் இருக்கார்ல, இவரை டிஜிபியாக அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. எப்படி போது பாருங்க, ஒன்றா அப்பாயின்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு புதிய ஆட்சி அமைஞ்சாச்சா, டிவிகே ஆட்சி. இப்போ இந்த கவர்மெண்ட் சொல்லணும், இவரே தொடரலாமா இல்லை மாற்றாதிகள் யாராச்சும் நம்ம வச்சா சரியாக இருக்குமான்னு அவங்களும் ஃபைனலைஸ் பண்ணணும். இது யூபிஎஸ்சிக்கும் ரிப்போர்ட்டாக போகணும். இந்த ஒரு ஃபங்க்ஷனேட் இருக்குல்ல, இது நடக்கணும். கடந்த 26 என்னாவது யூபிஎஸ்சி ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடக்குது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் சாய்குமார் இருக்கார்ல, இவர், உள்துறை செயலாளர் மணிவாசகம் இருக்கார்ல, இவங்களும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இங்கே தீவிரமான டிஸ்கஷன் ஓடுதுங்க. அதில் 3 பெயர்கள் ஃபைனலைஸ் பண்ணப்படுது. ஒருத்தர் ராஜீவ்குமார், இன்னொருத்தர் சந்தீப் ராய் ரத்தோர். ஸோ கவர்மெண்ட் நினச்சிருந்தா இவரே கூட அப்பாயின்ட் பண்ணிடலாம் திருப்பியும். 3வதாக மகேஷ் குமார் அகர்வால் அவர்கள். இந்த 3 பேரை யூபிஎஸ்சியும் ரைட்டு நாங்கள் இன்புட் எடுத்துக்கிட்டோம், செக் பண்ணிட்டோம் ஃபுல்லாக, இவங்களை நாங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னு அவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரசோட வேலை என்ன தெரியுமா, இந்த 3 பேரில் ஒருத்தரை ஃபைனலைஸ் பண்ணுறது. அந்த ஒருத்தர் வேறு யாரும் இல்லை, 3வது ஒரு பேர் சொன்ன பார்த்தீங்களா, மகேஷ் குமார் அகர்வால் அவர்கள். அவர் தாங்க. இவர் தான் இனிமே தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு இருக்குல்ல, அது சார்ந்த டிஜிபியாக செயல்பட போகிறவர். இது வரைக்கும் எல்லை பாதுகாப்பு படை டிஜிபியாக அவர் செயலாற்றிக்கிட்டு இருந்தார். ஸோ இனிமே அவர் செயலாற்ற போகிறது தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக. இவரை பற்றி சொல்லணும்னா 1994 பார்த்தீங்கன்னா தமிழக பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரியாக உள்ளே வந்தாப்புல. 22 வயசு தான் அப்போ அவருக்கு. எவ்வளோ யங்ஸ்டராக உள்ளே வந்திருக்காரு பார்த்தீங்களா. அவரோட பூர்வீகம் நம்ம பஞ்சாப். இவரோட அப்பா ஒரு பிரபல வக்கீலுங்க. இதனால என்னவோ இவருக்கும் சட்டம் படிக்கிற ஆர்வம் சின்ன வயசுலேயே வந்திருக்கு. சட்டம் படித்தவர், அதுக்கப்புறம் தேர்வு எழுதி ஐபிஎஸ் அதிகாரியாக மாறினவருங்க. மகேஷ்குமார் இருக்கார்ல, இவருக்கு மொழி ஆளுமையும் ஓகே. ஏன்னா நம்ம மாநிலத்தில் இப்போ ஏற்பட்ட இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்கனாக்கா டிஜிபி சார்ந்து அந்த லெவலில் தமிழ் தெரியறது ஒரு கூடுதல் பெனிஃபிட்டில். அடுத்தடுத்து போலீஸ்காரங்க சார்ந்து ஃபுல்லாக அவங்க எல்லா வேலையும் வாங்குறதுக்கு அது ஈஸியாக அமையல. தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம், பஞ்சாபின்னு இதெல்லாம் சரளமாக பேசக்கூடியவர் தான் நம்ம மகேஷ்குமார் அவர்கள். இவரோட சர்வீஸை பற்றியே சொல்கிறேன். எஸ்பியா இவர் தேனி, தூத்துக்குடியில் சேவையாற்றியிருக்காரு. அண்டு துணை ஆணையராக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பூக்கடை இருக்குது பாருங்க, அங்கே சர்வீஸ் பண்ணியிருக்காரு. தெற்கு துணை ஆணையராக நம்ம சென்னை போக்குவரத்து காவல்துறை இருக்குல்ல, அது சார்ந்து போஸ்டிங் இருந்திருக்காரு. அண்ட் 7 ஆண்டுகள் வரைக்கும் சிபிஐ அதிகாரியாக இருந்தவர். இதுதான் இங்கே ஹைலைட்டு. பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அந்த சிபிஐ சார்ந்த அலுவல் பணிகள் அவர் மேற்கொண்டிருந்தார். ஐஜியாக பதவி உயர்வு கிடைச்ச கையோடு தமிழ்நாட்டுக்கு திரும்புகிறாருங்க. சிபிசிஐடி ஐஜியாவும் இங்கே பொறுப்பு வகிச்சிருக்காரு. பாருங்கள், போலீஸ் சார்ந்து அங்கேருந்து அப்படியே சிபிசிஐடி, அங்கேருந்து எக்ஸ்டென்ஷனாக அப்படியே சிபிஐ. அண்ட் மதுரை காவல் ஆணையராகவும் இவர் பொறுப்பு வகிச்சிருக்காரு. திரும்பவும் சிபிசிஐடி ஐஜியாக இந்த பக்கம் திரும்பிட்டாருங்க. சென்னை தெற்கு கூடுதல் ஆணையராக இருந்த அனுபவமும் இவருக்கு இருக்குது. செயலாக்க பிரிவு இருக்குல்ல, இதில் ஏடிஜிபியாகவும் இருந்திருக்காப்புல மகேஷ்குமார் அவர்கள். 2020 வருஷம் நம்ம சென்னையோட காவல் ஆணையர்
வேற யாரும் கிடையாது, சாட்சாத் இவர் தான். மதுவிலக்கு அமலாக்க பிரிவு சிஐடி கூடுதல் டிஜிபியாகவும் இவர் பதவி வகிச்சிருக்காரு. அயல் பணியாக டெல்லிக்கும் போயிருக்காப்புல. எவ்வளோ வேர்சட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆஃபீஸருக்கு. இப்போ ஃபைனலாக அவர் வந்திருக்காடாங்க தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கோட டிஜிபின்ற அந்த உச்சாணி அதிகாரத்துக்கு வந்திருக்காப்புல. சிறந்த பணிக்கான குடியரசுத் தலைவர் பதக்கம் இருக்குல்ல, அதை வாங்கியிருக்காரு. அண்டு பொது சேவைக்கான முதலமைச்சர் பதக்கம் இருக்குல்ல, அதையும் வாங்கியிருக்காருங்க. இந்த அளவுக்கு ஒரு தி பெஸ்ட்னு சொல்லக்கூடிய ரேஞ்சில் இருக்க ஒரு ஆஃபீஸரை தமிழ்நாடு இப்போ பெற்று இருக்கிறதா பல பேர் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. இன்னும் ஒரு சில பேர் என்ன பேசுவாங்க அது உங்களுக்கே தெரியுமே. இல்லைங்க வரட்டுங்க, அதுக்கப்புறம் அவங்க நடத்திய பேஸ் பண்ணி தான் இவர் பர்ஃபெக்டான ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு சில விஷயங்கள் பேக் ஸ்டோர்லாம் கிளற ஆரம்பிச்சு இல்லைப்பா ஏதோ ஒன்று இருக்கே எரரு அப்படின்னு கூட சொல்ல ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ அப்பாயின்மெண்ட் இருக்காங்களா, வரட்டும், சேவை ஆட்டுட்டோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சார்ந்து எந்த ஒரு இஷ்யூ ரைஸ் ஆகிறதா இருந்தாலும் இவர் டைரக்டாக இன்டர்ஃபியர் பண்ணணும். அப்பேற்பட மிக முக்கியமான பொறுப்பு. ஒரு ஆட்சி சார்ந்த எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கணும் அப்படின்னா அதில் பிரைமரி ரீசனாக அவங்க கை காட்டுறது சட்டம் ஒழுங்கு சார்ந்து தான். அப்பேற்பட்ட அந்த சட்டம் ஒழுங்கை காக்கிற இடத்துக்கு ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறாங்கனாக்கா தமிழ்நாடு அரசு பயங்கரமாக யோசிச்சிருக்கணும். இவரை வச்சு என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாடு அரசு போட போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. சிபிஐ, சிபிசிஐடி இங்கெல்லாம் வேலை பார்த்துருக்காரு சொன்னால மகேஷ் அவர்கள். இதன் மூலமாக அவருக்கு புலனாய்வு திறன் அதீதம். இவர் லீட் பண்ண அண்ட் இவர் மேற்பார்வை நடந்த நிறைய வழக்கு விசாரணைகள் இப்போ வரைக்கும் முக்கியமான கேசஸ் மக்களே. அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸை பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த கேஸு நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது தான். இப்போ ஒரு பேங்க்கில் கொள்ளடிக்கிறது, இல்லை ஒரு வீட்டில் புகுந்து கொள்ளடிக்கிறது, இல்லைனா நிதி நிறுவனங்கள் சார்ந்து வேற எங்கன்னா போயிட்டு கொள்ளடிக்கிறது, நகைக்கடலில் கொள்ளடிக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்து பழக்கம். ஏன்னா ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல அந்த பில்டிங் இருக்க போது அங்கே உடச்சி உள்ளே பூந்து திருட்டு போகிறாங்க, இதை பார்த்துருப்போம். ஆனால் ஓடுற ட்ரெயினில் கொள்ளடிச்சு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது நடந்துச்சு பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் 2016 வருஷம் நடந்த ரயில் கொள்ளை. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் இது. ஆக்சுவலாக நாசாவோட ஹெல்ப்லாம் நம்ம வாங்கியிருந்தோம் இந்த ஒரு விஷயத்தை ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன நடந்துச்சுன்னு. அதாவது நம்ம சேலம்லேருந்து சென்னை இருக்குல்ல, இதை நோக்கி ஒரு ரயில் கிளம்புது. நாமக்கல் அண்ட் அதை சுற்று வட்டார பகுதிகள் இருக்குல்ல, அங்கே இருக்கிற தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளை சேர்ந்த 323 கோடி ரூபாய், எவ்வளோ 323 கோடி ரூபாய் பழைய கிழிஞ்ச 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் அந்த ரயிலில் வச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சென்னை ரிசர்வ் பேங்க் இருக்குல்ல, இங்கே இந்த ரூபாய் தாள்களை கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் அசைன்மெண்ட் மக்களே. ஓகே, கவர்மெண்ட் சார்ந்த விஷயம். எவ்வளோ ப்ரொடெக்ஷன் எடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த ட்ரெயினுக்கு. சேலத்திலிருந்து நைட்டு 9 மணிக்கு அந்த ரயில் புறப்படுது. அதிகாலை 4:15 மணிக்கு நம்ம சென்னை எக்மோர் இருக்குல்ல, இங்கே அந்த ரயில் ரீச் ஆகிடுச்சிங்க. ஆனால் அது வரைக்கும் யாருக்கும் தெரியல அந்த ரயிலில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ரீச் ஆன பிற்பாடு அந்த ரயிலோட மேற்கூரை இருக்குல்ல, அதில் பெரிய தொலை இருக்கிறத அதிகாரிகள் பார்க்குறாங்க. மிரண்டு போயிட்டாங்க, எப்படி இந்த ஓட்டையை போட்டிருப்பானுங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 5,78,00,000 ரூபாய் கொள்ளை. பழசு தான், ஆனால் கொள்ளை. ரயில்வே போலீஸார் இருக்காங்கள, அவங்க இந்த விஷயத்த முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முடியல, துப்பு தொடங்கவே இல்லை. யார் கொள்ளடிச்சிருப்பா, எப்படி வந்திருப்பாங்க, இந்த கேமரா காட்சினா பதிவாயிருக்குன்னு பார்த்தா ஓடுற ட்ரெயினை பேஸ் பண்ணி எங்கேருந்து பதிவாகிறதோ, நைட் நேரம் வேறு சம்பவம், என்னதான் பண்ணுறதுன்னு அவங்க பயங்கர குழப்பத்துக்கு போயிட்டாங்க ரயில்வே போலீஸார். இதுக்கப்புறம் சிபிசிஐடி கிட்ட இந்த வழக்கு விசாரணை ஒப்படைக்கப்படுது. அப்போ சிபிசிஐடி சார்ந்து நான் சொன்ன பாருங்க மகேஷ் அவர்கள் லீட் பண்ணிட்டு இருக்காங்கள, நாசா உதவி கோரப்பட்டுச்சுங்க இந்த வழக்கு விசாரணையில். இந்த மேப்பிங் பண்ணுறது, ரூட்டிங் பண்ணுறது சார்ந்து அவங்களோட ஹெல்ப்பே நம்ம பெற்றுருந்தோம். இந்த விசாரணை கோணம் அங்கே இங்கே அங்கன்னு போயிட்டு ஒரு கட்டத்தில் வட மாநில கொள்ளையர்கள் வேலையாக இருக்குமோன்னு அங்கே வந்து நின்றுச்சு. மத்திய பிரதேசம் சேர்ந்த 2 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. ஒருத்தன் தினேஷ், இன்னொருத்தர் ரோஹன் பார்த்தி. இதெல்லாம் சில வாரங்கள் நடக்குதுன்னு நினைக்காதீங்க, சில ஆண்டுகள் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன். அப்போ எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்க. 2 பேரை சென்னையில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரையும் பிடிச்சி விசாரிக்கிறப்ப ஒவ்வொரு பேராக வெளியே வருது மக்களே. ஆக்சுவலாக இவங்க ஏதோ சின்ன சின்ன திருட்டில் ஈடுபடுறவங்களாம் கிடையாது. இவ்வளோ பெரிய பிளானை போட்டிருக்காங்க, ரயில் பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய கும்பலாக இருக்கும், எவ்வளோ வருஷம் இந்த வேலையை செஞ்சுட்டு போனாங்க பாருங்கள். ஒவ்வொரு பேராக சொல்கிறானுங்க அவனுங்க. பெரிய டீம் வெளியே வருது. அதுக்கப்புறம் என்ன வாக்குமூலம் கொடுத்தானுங்கன்னா, சின்ன சேலம் டு விருத்தாச்சலம் இந்த 2 பகுதிகளுக்கு இடையில ட்ரெயின் வந்துட்டு இருந்துச்சுல, அப்போது மேற்கூரையை தொலையிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொள்ளையடிக்க ஆரம்பித்தோம். விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தில் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம். எதுக்காக? மத்திய பிரதேசத்துக்கு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு. அதே போல் எங்கள் கூட்டாளிங்க மற்ற 5 பேரை வந்தாங்க, நாங்கள் தப்பிச்சு போனோங்க அப்படின்னு இருக்காங்க. அடுத்த பிளானுக்கு வரும்போது தான் கையங்குளமாக சிக்கியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் விசாரித்து பார்த்தா இந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்பு பட்டவங்க எண்ணிக்கை மட்டும் 13 பேர். அப்போ எவ்வளோ பேர் டீமாக சேர்ந்து இந்த வேலையை பார்த்து வச்சுருக்கானுங்க பாருங்கள். இது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எவிடன்ஸ் பேஸ்டாக? அந்த பணத்தில் இருக்கிற கைரேகை,
இதையும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் கொள்ளையடிச்ச இடத்துல அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸு அப்புறம் இவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவர் முடிவுக்கு வராங்க இவங்க தான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஏதோ ப்ரெஷர் அதிகமாக சொல்லிட்டு வேற யாருனா கூப்பிட்டு வந்து இவங்க தான் கொள்ளையடிச்சான்னு சொல்லிடக்கூடாதுல, அதுக்காக இந்த விஷயங்களை எவிடன்ஸ் பேஸ்டாக சப்மிட் பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயம் வெளியே வந்தது பல பேர் நினச்சது என்னன்னா, தீரன் படம் பார்த்துருப்பீங்களே, ஆக்சுவலாக அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பவேரியை பற்றிலாம் பல பேர் தெரிஞ்சிருக்கும். ஆனால் பல வருஷம் முன்னாடி பத்திரிகையாளர்களும் அந்த பேர் பரிச்சயமான ஒரு விஷயம் தான். ஏன்னா பலமுறை கொள்ளை சம்பளம் ஈடுபட்டிருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டிலையும் சேர்த்து தான். அவங்க வேலையாக இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் என்ன தெரியுமா கடைசியில் ட்விஸ்ட்டு, பார்த்தின்னு சொல்லிட்டு ஒரு இனம் இருக்குங்க, அந்த இனத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. எப்படி இவங்க ஒரு மாநிலம் போயிட்டு கொள்ளடிப்பாங்களோ அதே மாதிரி தான் கைவரிசை தமிழ்நாட்டில் நிகழ்த்த வந்திருக்கான விஷயம் தெரிய வந்துச்சு. இதில் இன்னொரு பெரிய கேள்வி பல பேர் என்ன தெரியுமா இருந்துச்சு, ஏப்பா இவ்வளோ டேமேஜாக இருக்க அந்த ரூபாய் நோட்டை கொண்டு போயிட்டு அதோட கதை என்னன்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது எப்படி நீ மாற்றின அப்படின்னு கேட்டாங்க. அவனுக்கு என்ன சொல்லியிருக்கானுங்க, ரொம்ப சிம்பிளுங்க, எங்களுக்கு தெரிஞ்ச வங்கி அதிகாரி ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கொடுத்து நாங்கள் அந்த பணத்தை மாற்றிக்கிட்டோம், நாங்கள் அதில் கொஞ்சம் வெல்த்தியாக பல விஷயங்கள் செலவுலாம் பண்ண ஆரம்பிச்சோன்னு அசால்ட்டாக சொல்லியிருக்கானுங்க பயப்புள்ளைங்க. இந்த புலனாய்வு இருக்குல்ல, இது இவ்வளோ நீட்சியாக போயிட்டு குற்றவாளிகள் கைது பண்ணப்படுறதுக்கு பிரதான காரணமாக இருந்தது மகேஷ் அவர்களோட உத்தரவு அப்படியே கேட்டு நடந்த அந்த டீமும் தான். இந்த ஒரு வழக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தேன், இன்னும் சில வழக்குகளும் சேர்த்து சொல்கிறேன்னு. இதில் ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் குண்டு வெடிச்சது பார்த்தீங்களா, அந்த ஒரு வழக்கு விசாரணையை ஃபுல்லாக புலனாய்வு பண்ணது இவர் கண்காணிப்பில் இருந்து அந்த குழு தான். அண்டு சென்னையில் பெண் என்ஜினியர் ஒருத்தவங்க கொல்லப்பட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா, உமா மகேஸ்வரின்னு சொல்லிட்டு. அந்த கேஸ் சார்ந்த ஃபுல் ப்ரொசீடிங்ஸும் இவரோட மேற்பார்வையில் தான் போயிட்டு இருந்துச்சு, இன்வெஸ்டிகேஷன் பேட்டர் எல்லாமே. இப்படி ஹை ப்ரொஃபைல் கேஸ்னாலே இவர் சார்ந்த ஒரு இடத்துக்கு அனுப்பி விட்ருவாங்க, கண்டுபிடிச்சிருவார்ப்பா இவர் சொல்ல அந்த டீம் கரெக்டாக பண்ணி முடிச்சிடும்னு அந்த ஒரு நம்பிக்கையில் அனுப்புவாங்க. அப்பேற்பட்ட இவரை தான் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இப்போ அப்பாயின் பண்ணியிருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரு வினா இருக்க, முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க. மகேஷ் அவர்களை டிஜிபியாக நியமனம் பண்ணியிருக்காங்களே நம்ம தமிழ்நாடு அரசு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.